நான் உங்கள் டாக்டர் வினோதினி சுமதி ஹோமியோ கிளினிக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு ஒரு 2 days பேக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்க குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் ஆயிருக்கு. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா எபிஸ்டோட்டமி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் எபிஸ்டோட்டமி பண்ணியிருக்காங்க. அதில் அந்த புண்ணு கம்ப்ளீட்டாக ஆறலை. அவங்களுக்கு நிறைய ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ரிலீஃப் இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்ற திருப்பி அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆயிடுது, ரெட்னஸ் ஆயிடுது, உட்கார முடியல, குழந்தை உட்காந்து ஃபீட் பண்ண முடியல, ஈவன் எந்திரிச்சு நடக்க முடியல. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் அவங்க டே டு டே லைஃப்பில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 daysக்கு முன்னாடி தான் என்கிட்ட மெடிசன் வாங்கிட்டு போனாங்க. இப்போ நல்லா இருக்குது. இந்த விஷயத்த நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மேடம், கண்டிப்பாக இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ தான் எனக்கே ஒரு ஐடியா வந்துச்சு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா நார்மல் டெலிவரி ஆனவங்க இது கண்டிப்பாக நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான், வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். மெயினாக என்ன பண்ணணும்னா, இது ஒரு டப்பில் சிட் பாத் மாதிரி நீங்கள் எடுக்கணும். நல்லா சுடுதண்ணி விட்டுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு உள்ள தண்ணி தான் இருக்கணும். ரொம்ப கொதிக்கிற தண்ணி எடுத்துடக்கூடாது. நார்மலான வார்ம் வாட்டர் எடுத்துட்டு அதில் ஹோமியோபதியில் நாங்கள் ஒரு மதர் டிஞ்சஸ் கொடுப்போம், கேலண்டுலா அப்படின்ற மதர் டிஞ்சஸ். அந்த மதர் டிஞ்சஸில் ஒரு 10 ml கூட வச்சுக்கோங்க, இல்லை 2 மூடி, அந்த மூடி அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா அதில் அந்த தண்ணியில் உட்காந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 minutes கண்டிப்பாக உட்காரணும். அந்த டைமிங்கில் நல்லா ஆசன வாயை சுருக்கி விரிக்கணும், நல்லா சுருக்கி விரிக்கணும். இது மாதிரி ஒரு 15 to 20 times செஞ்சுக்கலாம். காலையில், மதியானம், நைட்டு 3 வேளை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சுருக்கி விரிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இன்டியூஸ் ஆகும்போது அந்த புண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கர்ப்பப்பை நல்லாவே சுருங்கி விரியும் போது நல்லா உங்களுக்கு குழந்தை பிறந்த அந்த யூட்ரஸ் பல்கி யூட்ரஸ் நல்லாவே சுருங்கி உங்களுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு போகும். அந்த வல்வா எல்லாமே உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு சுருக்கம் கொடுக்கும். அந்த பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த நார்மல் டெலிவரினால முக்கிய உங்களுக்கு இதாகிறதுனால சில பேருக்கு ஹெமராய்ட்ஸ் ப்ராப்ளம் வரும், பைல்ஸ் ப்ராப்ளமும் வந்திருக்கும். அதே மாதிரி என்ன ஆகுனா, யூரின் அன்கண்ட்ரோலபிளாக அடக்க முடியாமையும் சில பேருக்கு போகும். இது எல்லாமே ஆஃப்டர் டெலிவரி, நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் உள்ள சைடு எஃபெக்ட்னால சில பேருக்கு இருக்கும். அதே மாதிரி மோஷனுமே அடக்க முடியாமல் சில பேருக்கு வரும். இதனால இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் என்ன வரும்னா, தாம்பத்தியம் இருக்கும்போது கூட அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையிலேயே இடையூறு வரும். ஏன்னா அந்த கான்ட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்காது. அதனால அவங்க சாட்டிஸ்ஃபை பார்ட்னர் ஆக மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம இப்பையிலேருந்தே இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாகவே நம்ம சரி பண்ணலாம். இதுக்கும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, ஸ்டிச்சஸ் பெயின் ஏதாவது, அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி இன்னும் அந்த புண்ணு ஆறலை, இதெல்லாம் எடுத்துமே எனக்கு புண்ணு ஆறலைன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு இன்டேக் மெடிசன் கண்டிப்பாக எடுக்கணும். இது ஹோமியோபதியில் இன்டேக், அந்த புண்ணு கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கும் புண்ணுக்கு நாங்கள் ஸ்டிச்சஸ்க்கும் மெடிசன் கொடுக்குறோம். அந்த புண்ணுக்கும் மெடிசன் இருக்குது. இன்டேக்காக எடுத்திங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். பக்கத்தில் உள்ள ஒரு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ மெடிசன் பேர் சொன்னால் அதை கண்டிப்பாக செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்படி கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் வாங்கணும். வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி இங்கேருந்து மெடிசன் கூட நாங்கள் கொரியர் கூட பண்ணி விட்ருவோம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.